Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Data Structure series, நம்ம அரேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ் நீங்கள் சிம்பிளாக நினைக்கலாம், பட் அரேஸை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நான் ஜாவாவில் கோட் பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் C++ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர். சின்டாக்ஸ் அப்படியே சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா C++ல உங்களால் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும், பட் சியில் கிளாஸஸ் இருக்காது. பட் சின்டாக்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தாலே அப்படியே உங்களால் C++ல கோட் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பைத்தானுக்கு சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சூடோ கோட் மாதிரி எழுதி காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா பைத்தானில் நீங்களாவே கோட் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா Kodaivo.dev நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே 3 லாங்குவேஜ்லையுமே சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்கும். ஐ வில் ஷோ யூ நவ். ஓகே, Kodaivo.dev வெப்சைட் போனீங்கன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்டிகல்ஸ்குள்ளே போங்க. அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதில் இந்த அரேஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனாக இண்டிவிஜுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சோர்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். அண்ட் அட் த எண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இந்த டோட்டல் ப்ரோக்ராமாகவும் சோர்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். 3 லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சிம்பிள் ஜாவா கிளாஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு அரேயை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இந்த அரேயை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அரே அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம சைஸ் வாங்கணும். ஓகே, சைஸும் கிடையாது, ஆக்சுவலி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரேயோட டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த அரேயால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக வாங்கணும். அதை வச்சு தானே நம்மளால் அரே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்ம அரேக்கான ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அரே கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ARR அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே நான் கிரியேட் பண்ணல, ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இந்த ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல சும்மா இட்ஸ் இப்படி ஒரு அரே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மட்டும் தான் செய்கிறோம். அண்ட் இன்சைட் த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இது அரே ஆக்சுவலாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ARR இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இதே நீங்கள் C++ல பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒரு அரே பாயிண்டர் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட் பாயிண்டர் ஒரு ARRன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணி நியூ இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த கோட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுக்கு 2 வேரியபிள்ஸும் தேவை. என்ன அப்படின்னா சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகே, இந்த சைஸுங்கிற வேரியபிள் எத்தனை எலிமெண்ட்ஸ் கரண்ட்டாக ஆக்குபை ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் கெப்பாசிட்டிங்கிறது அந்த அரேயோட டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் நிறைய பேர் நான் எந்த என்விரான்மெண்ட்டில் கோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இது IDK பை கோடைவோலேருந்து நம்மளே டெவலப் பண்ண இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் C++ இப்போ இந்த ப்ளஸ் கிரியேட் பண்ணுறேனே, இத்தனை இது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். C++, பைத்தான், ஜாவா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்கள மனசில் வச்சுட்டு கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. நான் காலேஜில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒன்று தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணோம். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இது ஒன்று இன்ஸ்டால் பண்ணால் போதும். தனித்தனியாக C++, ஜாவா, பைத்தானுக்குலாம் தனித்தனியாக கம்பைலர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இன்டர்பிரேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே சாஃப்ட்வேர் எல்லாமே பண்டில்டுன்னு நாங்களே கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படி டேரெக்டாக நீங்கள் கோட் எழுதி ரன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, we are trying to make it super simple for beginner students to get started. அவங்களுக்கு இந்த செட்டப் பண்ணுற என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் we created this. யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ திஸ் டாட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சு. ஓகே, ஃபைன், சரியா. அதுக்கப்புறம் சைஸ் இது பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் திஸ் டாட் சைஸ்ன்னு கொடுக்க வேணாம், வெறும் சைஸ்னே கொடுக்கலாம். திஸ் டாட் சைஸ்ன்னு கொடுக்கனாலும் கொடுங்க. எதுக்கு இங்கே திஸ் டாட் சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதோட ஸ்கோப்பில் இன்ட் கெப்பாசிட்டின்னு ஒரு வேரியபிள் இருக்குது அண்ட் ஒரு டேட்டா மெம்பர் ஆஃப் த கிளாஸும் இருக்குது. ஸோ அதனால் இப்படி கொடுத்தேன்.
நீங்கள் வந்து சைஸை வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சைஸ் 0ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பேசிக்லி இந்த அரே இஸ் பிராண்ட் நியூ ரைட் நோ, அதில் வந்து எதுவும் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. ஓகே ஃபைன். நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. ஓகே, string args. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரே கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அரே arr1 is equal to new array of let us say எனக்கு வந்து 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு அரே வந்து கிரியேட் ஆயிரும். அண்ட் நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறேன் சும்மா system.out.println இல்லை arr1 டாட் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது முதல்ல கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, கெப்பாசிட்டி வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, நான் அந்த வேரியபிளை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கெப்பாசிட்டி 5 வந்துடுச்சு. ஸோ ஃபார் இஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து இதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், விச் இஸ் த கிரியேட் ஃபங்க்ஷன். ஒரு அரே எப்படி கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்டான ஒரு டேட்டா டைப் மாதிரி தான் அந்த அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு அரே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ARR ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி போட வேணாம். இந்த அரே கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். இந்த அரே கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டாருக்கு நீங்கள் என்ன சைஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸில் ஒரு அரே வந்து தானாக கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து இந்த அரேல இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை வி கேன் ரைட். ஓகே, சரி, இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த அரேல வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒரு ரிட்டர்ன் டைப் வைக்கிறேன், விச் இஸ் பூல். ஓகே, ஏன்னா இப்போ அரேஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இதுக்கு வந்து பூலியன் ரிட்டர்ன் டைப் வைக்கிறேன். ஓகே, இன்சர்ட். அண்ட் இந்த இன்சர்ட் வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்க போகுது. ஒன்று வந்து இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து எலமெண்ட். ஓகே, 2 ஆர்குமெண்ட் வாங்குது. இண்டெக்ஸ் அண்ட் எலிமெண்ட்னு 2 ஆர்குமெண்ட் வாங்கிட்டு இந்த அரேல வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணணும்? இன்சர்ட் பண்ணுற லாஜிக் வந்து நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா போன வீடியோ போய் பாருங்கள், அதில் நம்ம சூடோ கோட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இங்கே லாஜிக் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. சரி, ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு வேலிடான இண்டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது இன்வேலிடுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ வேலிடான இண்டெக்ஸாக செக் பண்ணலாம். எப்படின்னா இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே, இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அல்லது நீங்கள் வந்து இதை வந்து வேறு மாதிரி எழுதலாம். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூவாக இருந்தால் இன்சர்ட் பண்ணுன்னு எழுதலாம். பட் இந்த இல்லைன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூவாக இல்லைன்னா இன்சர்ட் பண்ணாத ஃபெயில்டுன்னு சொல்லு அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் என்ன வைக்கிறேன், அப்படி மாற்றி எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதாவது இன்சர்ட் ஆகாது. ஏன்னா இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு அரேல இருக்கிறது பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ system.out.println அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இன்வேலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்வேலிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0 இருந்தால் பாசிபிள் இல்லை. இது மட்டும் தான் கண்டிஷனாக கேட்டிங்கன்னா இல்லை, வேறு சில கண்டிஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து சைஸ் இருக்குல்ல, சைஸ் வந்து கிரேட்டர் தென் கெப்பாசிட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சைஸ் வந்து கிரேட்டர் தென் கெப்பாசிட்டி அப்படின்னா ஆக்சுவலி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சைஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி. ஏன்னா ஈக்குவல் டு ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? சைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கெப்பாசிட்டியாக இருந்துச்சுன்னா லைக் த அரே இஸ் ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்பயும் வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே, சரி, இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா சைஸ் வந்து இப்போ அவங்க கொடுக்குற இண்டெக்ஸ் வந்து சைஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து இன்சர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த அரேல இப்போ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 10th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு அந்த கொடுத்துருக்கிற அரேல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதுக்குள்ள இன்பிட்வீனில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சரி, ஓகே, ஸோ இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா இன்வேலிட்னு சொல்கிறோம். சைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கெப்பாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா
அப்பயும் வந்து நம்ம இன்வாலிடுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் சைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் சைஸாக இருக்குன்னா கிளியர்லி அங்கே இன்சர்ட் பண்ணுறது பாசிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அப்பயும் வந்து நம்ம இன்வாலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். வேலிடான இண்டெக்ஸ் தான் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் தள்ளணும்ல, ரைட் ஷிஃப்டில் பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ அந்த ஃபார் லூப்பில் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு சைஸில் வந்து அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கடைசி எலமெண்ட்டில் அது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு இதாக வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, அண்ட் ஐ வந்து கிரேட்டர் தேன் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஐ மைனஸ் மைனஸ். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஏன் இப்படி வருதுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ மைனஸ் 1. சரியா? ஸோ இப்போ சைஸ் வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் சைஸ் வந்து எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸை விட 1 பெருசாக தான் இருக்கும். ஓகே, இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேனா அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4 தான், ஏன்னா 0லேருந்து 4. ஸோ இப்போ அரே ஆஃப் ஐ வந்து சைஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு சைஸுங்கிறப்ப கடைசி எலமெண்ட்டுக்கு அடுத்த அந்த காலியான ஸ்பேஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டை தூக்கி போடுறோம், அப்படியே போட்டு வரோம். அண்ட் ஐ கிரேட்டர் தேன் இண்டெக்ஸோடய ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத பேக்கப் எடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதையும் சேர்த்து தான் எடுப்போம். பிகாஸ் அரே ஆஃப் ஐ மைனஸ் 1 அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிரேட்டர் தேன் இண்டெக்ஸில் ஸ்டாப் பண்ணுறப்பையும் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறதுலையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ மைனஸ் 1 போட்டுட்டோம். ஸோ எல்லாமே வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லூப்புக்கு வெளியே நம்ம அரே ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அரே ஆஃப் இண்டெக்ஸில் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னா சைஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சைஸ் வந்து ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ அந்த அரே இஸ் நோ லாங்கர் எம்டி, அரேல ஒரு எலமெண்ட் இருக்குது, சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த அரேயை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவை. அதனால் நான் வந்து ஒரு வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ட் டிஸ்பிளே இது வந்து ஆர்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் வாங்காது, சும்மா பிரிண்ட் பண்ணுறது மட்டும் தான் இதோட வேலை. Okay, so for int I is equal to 0, I less than size, I plus plus, and system dot out dot println. இங்க வந்து array of I நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் plus ஒரு ஸ்பேஸ். சரியா? அவ்வளோதான், இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அது மட்டும் தான் பண்ண போகுது. அண்ட் நம்ம வந்து இந்த அரேல வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ARR1 டாட் இன்சர்ட் ஆஃப் அரேல வந்து எலமெண்ட்ஸே இல்லை. ஸோ நம்ம வந்து 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 0,5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் அரே ஆஃப் 1 டாட் இன்சர்ட் ஆஃப் 1,4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் 0th இண்டெக்ஸில் 5ம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1ங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகணும். பார்ப்போம் அது எப்படி இன்சர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ARR1 டாட் டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அது வந்து இந்த அரேயை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ ரன் பண்ணோன்னா 5,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. சரி, ஏன் அடுத்தடுத்த லைன் வருது, எனக்கு ஒரே லைனில் வரணும். ஸோ நான் வந்து இந்த பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். தட் ஷுட் டூ 5,4ன்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ அரேயில் வந்து எலமெண்ட்ஸ் கரெக்டாக இன்சர்ட் ஆகுது. சரி, இப்போ நான் வந்து ஒரு தப்பான வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ARR1 டாட் இன்சர்ட் ஆஃப் -7,6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்வாலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. மிச்ச எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு, பட் அந்த -7,6ங்கிறது மட்டும் இன்சர்ட் ஆகலை. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்சர்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து delete அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதுவும் பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளே பார்த்தாச்சு, பட் அது இருக்கட்டும். அடுத்து வந்து delete வந்து எப்படி பண்ணலாம்? delete ஆக்சுவலி நம்ம வர்றதுக்கு முன்னாடி இது ரெண்டெல்லாம் சிம்பிளான விஷயம் தானே, அதெல்லாம் பண்ணிட்டு வந்துருவோமா? கெட்டு செட்டு. ஓகே, ஸோ இப்போ கெட்டுனா பேசிக்லி அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதில் தான் கெட்டு. ஓகே, எந்த இண்டெக்ஸ் கேட்குறாங்களோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து நம்மளோட கெட் மெத்தட், விச் இஸ் எ வெரி சிங்கிள் லைன், ஒரே லைனில் எழுதுகிற மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஸோ ARR ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் கெட், அந்த எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இதே மாதிரி செட்டுங்கிறது வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ண வேணாம்.
இன்சர்ட் வாய்டில் செட் அண்ட் இது வந்து int index comma int element. ஓகே, ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா array of index is equal to element அப்படின்னு சொல்லி போட்டால் போதும், செட் பண்ணிடலாம். பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் அந்த இண்டெக்ஸ் வந்து வேலிடான இண்டெக்ஸா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது வந்து நெசசரி. அதுதான் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். இது இல்லைனாலும் ஒர்க் ஆகும். பட் நம்ம யூசர்லேருந்து இன்புட் வாங்குறப்ப அந்த இன்புட் வந்து இன்வேலிடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிடுறது இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சைஸாக இருந்துச்சுனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம ரிட்டர்ன் -999 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஏன்னா -1னா ப்ராபப்ளி -1 வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நம்ம -1ங்கிற வேல்யூவே அவங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம், -9999 அவங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான். சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்வேலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். சரியா? அதே மாதிரி செட்டுக்குமே வந்து இதே மாதிரியான ஒரு கண்டிஷன் தான், இதே கண்டிஷன் தான். அது வந்து இண்டெக்ஸ் வந்து அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும் அண்ட் வேலிடான இண்டெக்ஸாக இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. சரியா? ஃபைன். ஸோ கெட் அண்ட் செட் பண்ணிடலாமா? ஸோ ARR1 டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இது வேணாம், இது ஒரு எரர் காஸ் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதை தூக்கிடலாம். அண்ட் அதே மாதிரி ARR1 டாட் செட் ஆஃப் 2,78 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 2,78ன்னு கொடுத்தா அது பிரச்சனை பண்ணணும். பார்ப்போம் பிரச்சனை பண்ணுதாங்க. சரி, முதல்ல எரர் நிறைய வந்திருக்கு. என்ன எரர்லான்னு பார்ப்போமா? கான்ஃபைன் சிம்பிள் சிஸ்டமா, சிஸ்டம் காணலையா? வாட் டு யூ மீன்? 27th லைனா? ஓ, சிஸ்டம் மட்டும் போட்டிருக்கேன்னா அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போடுறதுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். கமான் கமான். ஓகே ஃபைன். ஸோ இன்வேலிட் இண்டெக்ஸுங்கிறது வந்துடுச்சு. அதாவது அந்த செட் மெத்தட் வந்து இன்வேலிட் இண்டெக்ஸ்னு வந்துடுச்சு. டிஸ்பிளே நம்ம கடைசியாக போட்டிருக்கனால எப்படியா இருந்தாலும் அது பிரிண்ட் ஆயிடுது. ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு எரரை நீங்கள் த்ரோ பண்ணலாம். எரர் ஹேண்ட்லிங் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ எரர் த்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அங்கோட டெர்மினேட் ஆக போகுது. சரி, இப்போ இதே இது நான் இதை வந்து 1ன்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது எலமெண்ட் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து 78 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அந்த கெட் செட் மெத்தடும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த சர்ச் மெத்தட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம டெலீட் மெத்தட் வந்து பண்ணலாம். ஸோ சர்ச் வந்து எப்படி பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த லீனியர் சர்ச் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட் சர்ச், அந்த இன்ட் எதுக்காக ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஒரு எலமெண்ட்டாக ஆர்குமெண்ட்டாக வாங்குகிறோம், வாங்கிட்டு ஒரு நார்மலான லூப் போட்டு ஒரு எலமெண்ட்டாக இட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ i is equal to 0, i less than size, i plus plus. அண்ட் இதில் ஒரு இட்ரேஷன்லையும் நீங்கள் செக் பண்ண போகிறது அரே ஆஃப் i வந்து இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. இருந்துச்சு அப்படின்னா யூ வில் சே ரிட்டர்ன் i, அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் சர்ச்சு. இப்போ இந்த சர்ச்சையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ARR1 டாட் சர்ச் ஆஃப் 78ன்னு சர்ச் பண்ணுறேன். அந்த எலமெண்ட் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். ஓகே, இங்கே உள்ளே மட்டும் ரிட்டர்ன் இருக்குது, வெளியே ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கிறதுனால இது சொல்லுது. இந்த இடத்துல ரிட்டர்ன் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். -1னாலே அது இன்வேலிட் தான். ஏன்னா சர்ச் வந்து -1 கொடுக்குதுன்னா -1 இஸ் நாட் அ வேலிட் இண்டெக்ஸ் இல்லையா? ஸோ அதனால் அது ஓகே தான். சரி, 78 வருது. சர்ச் வந்து ஆக்சுவலி சர்ச் வந்து நம்ம ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூவை நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் பிரிண்ட் பண்ணால் தான் ப்ரோஜனம், இல்லைனா அந்த அதை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இஸ் நாட் யூஸ்ட் இல்லையா? ஸோ ஒரு பிரிண்ட்எல்என்ல போட்டு சர்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன். அவுட்புட்டை பார்ப்போமா?
சரி, சர்ச் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, அப்போ நம்ம சர்ச் முடிச்சிட்டோம், டிஸ்பிளே முடிச்சிட்டோம், கெட்டு செட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். டெலீட் மட்டும் பாக்கி இருக்குது. டெலீட் பண்ணிடலாமா? அகைன் இதுவுமே வந்து நம்ம போன எபிசோடில் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்த்தது தான். சரி, இப்போ டெலீட்டுமே வந்து நான் பூலியன் டேட்டா டைப் வந்து ரிட்டர்னாக வச்சுக்கிறேன். ஏன்னா டெலீட் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ பூல் டெலீட் அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸை வந்து வாங்குகிறோம். ஓகே, இண்டெக்ஸை வாங்குகிறோம். வாங்கிட்டு இதை எப்படி டெலீட் பண்ணால் முதல்ல இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பரான இண்டெக்ஸான்னு சொல்லி வேலிடேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து லாஜிக் ஆல்ரெடி நம்ம பார்த்த லாஜிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வேலிடான்னு சொல்லி செக் பண்ணலாமா? ஸோ இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 0 இருந்தாலோ அல்லது இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைஸாக இருந்தாலோ நீ வந்து வேலிடான இண்டெக்ஸ் இல்லை. ஸோ system.out.println invalid index. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்வாலிட் இண்டெக்ஸ்னு ஒரே இதை வைக்கிறது வந்து இஸ் நாட் குட். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு ரீசனோட வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ கான் டெலீட் அப்படின்னு போட்டுட்டு இன்வாலிட் இண்டெக்ஸ். ஓகே, இன்வாலிட் இண்டெக்ஸ் இஸ் ஜஸ்ட் ரீசன் தட் இஸ் காசிங் திஸ் எரர். எந்த இடத்துல இந்த எரர் வந்திருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கான்ட் செட், இந்த இடத்துல கான்ட் கெட், இந்த இடத்துல கான்ட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனோட வச்சிங்க அப்படின்னா தட்ஸ் பெட்டர். இன்னும் கொஞ்சம் பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரி, அப்போ டெலீட்டுக்கு வந்து முதல்ல அந்த இது செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் லூப் தான் பேசிக்லி. அந்த ஃபார் லூப் வந்து இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது, இண்டெக்ஸ் எலிமெண்ட்டில், அண்ட் ஐ லெஸ் தென் சைஸ் -1 வரைக்கும் தான் போகணும். ஓகே, சைஸ் -1 வரைக்கும் தான் போகணும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். i++. சரியா? அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் i+1. ஓகே, ஸோ அரே ஆஃப் ஐயில் அரே ஆஃப் i+1 தூக்கி போகிறோம். எல்லாமே இப்படி ரைட் சைடில் வரப்போகுது. அண்ட் எதனால் சைஸ் வரைக்கும் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சைஸ் -1 வரைக்கும் போனால் போதும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சைஸ் வரைக்கும் போனீங்கன்னா சைஸ் +1, அதாவது அந்த அரே எலமெண்ட்டை விட அடுத்த எலமெண்ட், அது அதில் காலியாக இருக்கிறத ஒன்று திரும்ப தூக்கி இங்கே போடுற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எப்பயுமே வந்து i+1 தூக்கி ஐயில் போடுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்புறம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது இட்ஸ் இன்னும் கார்பேஜ் வேல்யூ. அந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டே இல்லை, அதை தூக்கி தேவையில்லாமல் ஒரு வாட்டி மூவ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான். சரி, ஃபைன், மூவ் பண்ணிட்டோமா? அப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, நைஸ். இப்போ வந்து நான் கூட கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்சர்ட் 1,67. இதை திரும்ப பேஸ்ட் பண்ணி வேறு வேல்யூஸ் போட்டுக்கிறேன். 87. ஃபைன், இந்த டிஸ்பிளேயை மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகே, முதல்ல இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கெட் செட் பண்ணுறோமா? அப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், array1.delete அப்படின்னு கொடுக்குறேன். டெலீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு array1.display வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சர்ச். ஓகே, ஃபைன். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போமா? சரி, நிறைய இதில் system.out.println ஒழுங்காக கொடுத்தனா ஏன் எல்லாம் ஒரே லைனில் வருது? ஐ திங்க் இந்த லூப் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம்ல, வெறும் பிரிண்ட் கொடுத்துருப்போம்ல, அதனால் கடைசி இது வந்து அங்கேயே ஆரம்பிக்குது, அதனால தான். சரி, ஓகே, வில் சி அகெயின். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அரேயோட சைஸ் வந்து 5. சரியா? 5ங்கிற சைஸில் வந்து அரே கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரேல வந்து இன்சர்ட் பண்ணுறோம். 0,5 அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகுது. அப்புறம் 4 இன்சர்ட் ஆயிருக்கு. 5 4ன்னு இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே வந்து 67 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 7 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 8 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 87 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 87 7 67 4 கரெக்டாக இருக்குது. ஓகே, அரே கரெக்டாக இருக்குது. அரே டிஸ்பிளே பண்ணியாச்சு, அது கரெக்டாக இதாகுது. ஸோ அரே டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி போடுறோமா? கெட் ஆஃப் 0ங்கிறதுல வந்து நம்மளுக்கு என்ன இதாகணும்,
0ல இருக்கிறது 5 பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ 5ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ. பட் அதனால தான் பிரிண்ட் ஆயிருக்கா? இல்லை அடுத்த தடவை திரும்ப பிரிண்ட் ஆகுறப்ப உள்ளதா அது? வேர் இஸ் த கெட் மெத்தட்? ஓகே, கெட் மெத்தட் வந்து அது ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணாது இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம தான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கணும். system.out.println இதை வந்து get. ஃபைன், இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிடுச்சு. கெட் மெத்தட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கெட்டில் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்புறம் செட்டில் வந்து 1,78 அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத வந்து 78ன்னு மாற்றிருப்போம். பட் அந்த மாற்றினதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். 78 வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்து இருக்காது. அதனால் அடுத்த தடவை திரும்ப டிஸ்பிளே ஆகுறப்ப 5, 7, 64, 4 அப்படிங்கிறது தான் வருது. இன்னொரு 4 எதனால் வந்துச்சு? ஓகே, இன்னொரு 4 எதனால் வந்திருக்கு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சேன். டெலீட் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சாரி, நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த டெலீட் ஃபங்க்ஷனில் எல்லா எலமெண்ட்ஸையும் மூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? மூவ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சைஸ் மைனஸ்ன்னு பண்ணியிருக்கணும். சைஸ் மைனஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த அரேயோட சைஸை ஒன்று குறைச்சிருக்கீங்க, இங்கே இருக்கிற எல்லா லெஃப்ட் மூவ் ஆகிடுச்சு, அரேயோட சைஸ் ஒன்று குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கடைசி எலமெண்ட்டை வந்து அதில் இருக்கிற எல்லாத்தையும் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிட்டோம். பட் அந்த இடத்துல ஒரு எலமெண்ட் வந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. டெலீட் அப்படிங்கிறது நம்ம பண்ணல இல்லையா? ஸோ அதனால் அந்த 4 வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 வந்து காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து சைஸ் வரைக்கும் தான் போகும். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா 4. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும் டெலீட் பண்ணுறப்ப. இட் வாஸ் மை மிஸ்டேக். சரி, ஓகே. ஸோ டெலிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டிஸ்பிளே பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் சர்ச் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. எதனாலனா நம்ம வந்து 78 சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் நம்ம வந்து 78 ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 78 வந்து இருக்காது. ஃபைன். சரி, இப்போ வந்து இந்த அரேல வந்து இன்னும் 2 எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எரர் வரணும், என்னோட சைஸ் வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்வேலிட் இண்டெக்ஸ்னு மட்டும் வருது. இதுக்கு தான் சொன்னேன், அது எந்த ரீசன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். அப்போ தான் உங்களால் வேலிடாக இருக்கும்னு நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைன். ஸோ என்ன ரீசன் சொன்னால் தான் வந்து யூசருக்கு புரியும். ஓகே, காண்ட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்வேலிட் இண்டெக்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா ஓகே, அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். சரி, இந்த இடத்துல காண்ட் இன்சர்ட் இன்வேலிட் இண்டெக்ஸ்ன்னு வருது. பட் இது வந்து இன்வேலிட் இண்டெக்ஸ் தான் இங்கே ரீசனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைஸ் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ரீசன். அண்ட் சைஸ் எக்ஸீட் ஆகிடுச்சுங்கிறதுக்கு நீங்கள் இங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சு இந்த கிரேட்டர் தேன் சைஸாங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டு நீங்கள் வந்து அதை சைஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, அரே சைஸ் இஸ் ஃபுல், த கெப்பாசிட்டி ஆஃப் தி அரே இஸ் யூட்டிலைஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் போடலாம். ஓகே, பட் திஸ் இஸ் a very good learning lesson which says that arrays have a very huge flaw which is the size is fixed. ஓகே, இந்த அரேல 5 எலிமெண்ட் தான் கிரியேட் பண்ணோம், ஆறாவது ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறப்ப பண்ண முடியாது. இட்ஸ் அ ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் டைனமிக் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இதே இதுக்கு கோட் வேணும்னாலும் நம்ம வெப்சைட் போங்க, கோடையோட டெவ் மொத்த சோர்ஸ் கோட் அங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தரேன்.